பசுவை கோமாதா என்று சிறப்பித்து அழைக்கின்றன வேதங்களும் புராணங்களும். பசுவை தெய்வமாக வழிபடும் முறை நம்மிடையே இருக்கிறது. பசுவிற்கு உணவளிப்பதே பலவற்றுக்கும் பரிகாரமாக சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட கோமாதா பற்றிய சில தகவல்களை இங்கே பார்க்கலாம். கிருஷ்ணருக்கு மிகவும் பிடித்தது பசுதான். எனவேதான் அவரை கோபாலகிருஷ்ணன் என்று அழைக்கிறோம். கோ பூஜை நடத்தும்போது கண்டிப்பாக பசுவுடன் அதன் கன்றும் இருக்க வேண்டும். கோ பூஜை செய்வதால் பணக் கஷ்டம் நீங்கும். சஷ்டிய பூர்த்தி, சதாபிஷேகம் ஆகியவற்றின் போது பசு தானம் செய்தால் கூடுதல் புண்ணியம் சேரும். ஒரு பசு தன்னுடைய முதன் கன்றை பிரசவிக்கும் போது அதனை தேனு என்பார்கள். இரண்டாவது கன்றை பிரசவித்ததும் அந்த பசுவை கோ என்பார்கள். இரண்டாவது கன்றை பிரசவித்த பசுவைத்தான் கோ பூஜைக்கு பயன்படுத்துவார்கள். பசுவின் வாய்ப்பகுதியில் கலி தேவதை இருக்கிறது. அதனால்தான் பசு பின் பகுதியை தொட்டு வணங்கும் பறை வழக்கத்தில் உள்ளது. காமதேனு பசு மூலகிற்கும் தாயாக கருதப்படுகிறது. பசுவுக்கு தினமும் பூஜை செய்வதென்பது பராசக்திக்கு பூஜை செய்வதற்கு சமமாகும். பசுவின் உடலில் 30 முக்கோடி தேவர்களும் 48,000 ரிஷிகளும் அஷ்டவசுக்களும் நவகிரகங்களும் வீற்றிருந்து ஆட்சி செய்கின்றனர். பசுவை 108 போற்றி சொல்லி வழிபட்டால் பல புராதன கோவில்களுக்கு சென்று வந்த பலன் கிடைக்கும். வீட்டில் பசு வளர்ப்பது செல்வ செழிப்பை உண்டாக்கும். பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுக்க இயலாவிட்டால் வாழைப்பழம் கொடுக்கலாம். உங்களால் வீட்டில் உள்ள பசுவை பராமரிக்க இயலாவிட்டால் அதை அடிமாடாக விற்காமல் ஏதாவது ஒரு கோசாலையில் சேர்த்து விடுவது நல்லது. பசுக்களை அடிக்கடி நீர்நிலைகளில் நீந்தி குளிக்க வைப்பது நல்லது. பசுவின் எந்தெந்த பாகத்தில் எந்தெந்த கடவுள்கள் வீற்றிருக்கின்றனர் என்பது சற்று தெரிந்து கொள்ளுங்கள். தலை சிவபெருமான், நெற்றி சிவசக்தி, வலது கொம்பு கங்கை, இடது கொம்பு யமுனை, கொம்புகளின் நுனி காவிரி, கோதாவரி முதலிய புண்ணிய நதிகள், கொம்பினடியில் பிரம்மன், திருமால், மூக்கின் நுனி முருகன், மூக்கினுள்ளே வித்யாதரர்கள், இரு காதுகளின் நடுவில் அஸ்வினி தேவர், இரு கண்கள் சூரியன், சந்திரன், வாய் சர்ப்பாசுரர்கள், பற்கள் வாயுதேவர், நாக்கு வர்ணதேவர், நெஞ்சு கலைமகள், கழுத்து இந்திரன், மணித்தலம் எம்மன், உதடு உதயஸ்தாமன சந்தி தேவதைகள், கோண்டை 12 ஆதித்யர்கள், மார்பு சாத்திய தேவர்கள், வயிறு பூமிதேவி, கால்கள் வாயுதேவன், முழந்தாள் மருத்துதேவர், குளம்பு தேவர்கள், குளம்பின் நுனி நாகர்கள், குளம்பின் நடுவில் கேந்தர்வர்கள், குளம்பின் மேல் பகுதி அறம்பெயர்கள், முதுகு ருத்திரர், யோனி சாப்தமாதர் 7 கன்னியர், குதம் லட்சுமி, முன்கால் பிரம்மா, பின்கால் ருத்திரன் தன் பரிவாரங்களுடன், பால்மடி 7 கடல்கள், சந்திகள் அஷ்டவசுக்கள், அரை பரப்பில் வித்ரு தேவதை, வால்முடி ஆத்திகன், உடல்முடி மகாமுனிவர்கள், எல்லா அவயங்கள் கற்புடைய மங்கையர், சிறுநீர் ஆகாய கங்கை, சாணம் யமுனை, சடதாக்னி காருகபத்தியம், வாயிலே சர்ப்ரசர்கள், இதயம் ஆகவனியம், முகம் தச்சரைக்கினியம், எலும்பு சுக்கிலம் யாகத் சுழில். பிரம்மதேவன் பசுவை படைத்தவுடன் அதன் ஒவ்வொரு உறுப்புகளிலும் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் இடமளித்தார். ஆனால் லட்சுமி தேவி காலம் தாழ்த்தி வந்து தான் வாசம் செய்யவும் பசுவிடம் இடம் கேட்டாள். அப்போது பசு லட்சுமி தேவியிடம், நீ சஞ்சல குணமுள்ளவள், எனது அவயங்களில் எல்லா இடங்களும் அனைவருக்கும் ஒதுக்கப்பட்டுவிட்டது, மலம் கழிக்கும் இடம் மட்டுமே மீதமுள்ளது என்று சொன்னது. லட்சுமி தேவியும் அந்த இடத்தையாவது எனக்கு ஒதுக்கித்தன் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதோடு பசுவின் பின்புறத்தில் தனக்கான இருப்பிடத்தை தேர்ந்தெடுத்தாள். லட்சுமி தேவியைப் போலவே ஆகாயகங்கையும் தனக்கான இடமாக பசுவின் சிறுநீரை தேர்ந்தெடுத்தாள். அதனால்தான் பசுவின் சாணம் லட்சுமியின் அம்சமாகவும் சிறுநீர் கங்கையின் அம்சமாகவும் கருதப்படுகிறது. கோமாதாவை பூஜிப்பது இந்து மதத்தில் சம்பிரதாயமாக உள்ளது. இதைத்தான் கோபூஜை என்பர். இது நம் புராணங்களில் விசேஷமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. காக்ஷீரத்தில் பசும்பால் 4 சமுத்திரங்கள் உள்ளதாக புராணங்கள் கூறுகின்றன. பசுவின் அனைத்து உடல் உறுப்புகளிலும் அனைத்து புவனங்களும் லோகங்கள் ஒளிந்திருப்பதாக வேத பண்டிதர்கள் கூறுவதுண்டு. பசுவின் உடல் பாகங்களில் ஒளிந்திருக்கும் தேவதைகளின் விவரங்களை ஆராய்வோம். பசுவின் நெற்றி கொம்பு பாகத்தில் சிவபெருமான் வீற்றிருக்கிறார். ஆகையால் கொம்பின் மேல் தெளிக்கப்பட்ட நீரை உட்கொண்டால் திரிவேணி சங்கமத்திலுள்ள நீரை புரோக்ஷணம் செய்து கொண்ட பலன் கிட்டும் என்று புராணங்கள் கூறுகின்றன. அது மட்டுமல்லாமல் சிவாஷ்டோத்திரம் சஹஸ்ரநாமம் சொல்லி வில்வத்தினால் பசுவை பூஜை செய்தால்
சாக்ஷாத் காசி விஸ்வநாதரை பூஜை செய்த பலன் கிட்டும் என்று வேத பண்டிதர்கள் கூறுகிறார்கள். நாசி துவாரத்தில் சுப்பிரமணியர் முருகன் குடியிருப்பதால் நாசி துவாரத்தை பூஜித்தால் புத்திர சோகம் இராது. பசுவின் காதுகள் அருகே அஸ்வினி தேவர்கள் கொலுவிருக்கிறார்கள் என்றும் கூறுகிறார்கள். அதனால் பசுவின் செவிகளை பூஜித்தால் அனைத்து விதமான நோய்களிலிருந்தும் வீடுபடலாம். பசுவின் கண்களில் சூரிய சந்திரர்கள் இருப்பார்கள் என்றும் அவற்றை பூஜிப்பதால் அஜ்ஞானம் என்ற இருள் விலகி ஞான ஒளி சகல விதமான சம்பத்துகளும் கிட்டும் என்று கூறுகிறார்கள். பசுவின் நாக்கில் வருண தேவர் இருப்பதனால் அதை பூஜிப்பதால் உரிய காலத்தில் சந்ததி உண்டாகும் என்று கூறுகிறார்கள். பசுவின் கால்களுக்கு மேலே உள்ள சரஸ்வதியை பூஜித்தால் வித்யா பிராப்தி உண்டாகும். பசுவின் வலது கன்னத்தில் யம தர்மராஜரும் இடது கன்னத்தில் தர்ம தேவதைகள் இவர்களை பூஜித்தால் யமனின் தொல்லை இராது. மேலும் புண்ணியலோக பிராப்தி கிட்டும். பசுவின் உதடுகளில் உள்ள பிராத் சந்தியாதி தேவதைகளை பூஜித்தால் நமது பாபங்கள் நசிக்கும். பசுவின் கண்டத்தில் கழுத்தில் இந்திரன் உள்ளபடியால் இதை பூஜித்தால் இந்திரியங்களை அடக்கும் சக்தி ஏற்படும். புத்திர பாக்கியம் உண்டாகும். பசுவின் மடியில் 4 புருஷார்த்தங்களும் உள்ளன. அதை பூஜித்தால் தர்மார்த்த காம மோட்சம் கிட்டும் மற்றும் பூமியில் நாகங்களின் பயம் இருக்காது. பசுவின் குளம்பில் கந்தர்வர்கள் உள்ளபடியால் குளம்பினை பூஜித்தால் கந்தர்வ லோக பிராப்தி கிட்டும். அதனாலதான் கோமாதாவை சகல தேவதா ஸ்வரூபமா பாவித்து பூஜை செய்கிறார்கள்.